ஞானத்தை அவ்வளவு சீக்கிரமா அடைய முடியாது. அதுக்குதான் ஒரு படிமுறை வைத்தார்கள். நாம எடுத்த உடனே 10ஆம் கிளாஸ் போய் சேர முடியாது. எடுத்த உடனே காலேஜுக்கு அதற்கு ஒரு சில படிமுறைகளை நமக்கு உலகியல் கல்வியானது வைத்திருக்கிறது. அதுபோல இந்த இறைவனுடைய ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் 4 நெறிகளை நமக்கு காட்டி சென்றுள்ளார்கள். ஒன்று புத்திர மார்க்கம். இது ஞானசம்பந்த பெருமானுடைய வழியை நமக்கு காட்டக்கூடிய ஒரு மார்க்கம். அடுத்தது தொண்டு நெறி. இந்த நெறியிலே திருநாவுக்கரசர் பெருமானுடைய அந்த திருத்தொண்டினை நாம் செய்தால் தவிர ஞானத்தை பெற முடியாது. அடுத்தது இறைவனோடு தோழமையாக இருக்கக்கூடிய சுந்தரர் பெருமானுடைய நெறியை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். இது யோக நெறி என்று சொல்லுவார்கள். அடுத்ததுதான் ஞானம். இந்த ஞானத்தை மாணிக்க வாசகர் பெருமான் உருகி உருகி பாடி நமக்கு கொடுத்தார்கள். நாமெல்லாம் இன்னைக்கு ஞானத்தை பற்றியே தெரியாம இந்த மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகத்தை நம்ம பாடிட்டு இருக்கோம். இந்த திருவாசகத்தை பாடினா கண்டிப்பா நமக்கு ஞானம் கிடைக்கணும். இப்படி ஞான நெறிக்கு உள்ள இந்த திருவாசகத்தை நாம் பாடி ஞானம் கிடைக்கவில்லையே என்று இறைவனிடத்துல நாம விண்ணப்பம் பண்ணணும். நாம அதெல்லாம் பண்றதில்லை. ஏன்னா நமக்கு பாட தெரியும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நாம பாடுறோம். ஆனா இன்னைக்கு இந்த ஞான நெறியை 4வதாக வைத்த மாணிக்க வாசகர் பெருமானை நாம் இறுதியிலே விண்ணப்பம் செய்து இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை 2 கலந்த அந்த முக்தி பதியத்தினை நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் எல்லா பதிகத்தையும் பாடிட்டார். கிட்டத்தட்ட 32,000 பதியங்கள் பாடியிருக்கிறார். 1 இல்லை 2 இல்லை. ராஜராஜ சோழன் காலத்துல அந்த பதிகங்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னு அந்த அறையில போய் தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைத்தது வெறும் 382. அதுக்கப்புறம் 383 பதிகம். இந்த 383 பதியம் தான் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்ப இந்த 383 பதியத்தையும் பாட முடியுமா அப்படின்னா இந்த உயிரினால பாட முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான பக்குவம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் தேவாரத்தை பாடணும்னா யாரும் முன்ன வர்றதில்லை. அப்படியே தேவாரம் பாடினாலும் அதை கேட்பதற்கு யாரும் ஆள் கிடையாது. ஏன்னா அந்த நிலையில நாமெல்லாம் இன்னைக்கு அவசர வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நாம இந்த தேவாரத்தை பாடி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த முக்தி பதியத்தை இப்பொழுது விண்ணப்பம் செய்கின்றோம்.